ஆ, இப்பொழுது பேசுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தம்பி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ 1983 பார்த்தீங்க, திருப்பி படிக்கிறேன் கேளுங்க. நிராகரிப்பவர்களை வழிகேட்டில் செல்லும்படி ரசூல் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அவர்கள் கேட்கவில்லை, நிராகரிச்சுட்டே போற, முடியாது முடியாது முடியாது, ரசூலுக்கு எதிர்த்தே பேசுகின்றார்கள். இந்த நிராகரிப்பவரை மேலும் என்ன செய்யறாண்டவன்? வழிகேட்டில் செல்லும்படி தூண்டி கொண்டிருப்பதற்காக, மேலும் நீ வழிகேட்டிலே கெட்டு போப்பா என்று தூண்டி கொண்டிருப்பதற்காக. இனி அப்ப நல்ல பக்கம் வந்துக்கூடாது. எவெல்லாம் குர்ஆனுக்கு விரோதம் போறானோ அவன் திருப்பி இங்க வர வேண்டாம். அப்படி செய்வதற்காக இந்த ஷைத்தான் இங்க வா, இவங்க எல்லாம் ரசூலுக்கு விரோதமா போயிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு தூண்டி தூண்டி இந்த வராம நீ தத்திருப்பா என்று ஷைத்தானிடம் நிச்சயமாக ஷைத்தான்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அல்ல அனுப்புறான் ஷைத்தான். அவன் ரசூல் பேசி கேட்க மாட்டேங்கிறான், இந்த குர்ஆன் ஓதாம உட்காந்துட்டு இருக்கிறான். இவனெல்லாம் இன்னும் உட்கார ஓதாம ஆக்கி விட்டுரு. இவங்கெல்லாம் யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அடுத்து எல்லாம் தெருத்து குட்டிச்சராய்க்கிறன்னு அல்லாஹ் ஷைத்தானை கூப்பிட்டு இந்த வேலை செய்ப்பா என்று அல்லாவே தூண்டி விடுகின்றான். போதுமா போதுமா தம்பி? ஏதோ தெரிஞ்சு வரணும், இந்த ஷைத்தான் அடிச்சு ஒழிக்கணும், ரசூலை வேகமா பயன் பண்ணுங்க அப்படி சொல்றதுக்கு பதிலாக ஷைத்தானை கூப்பிட்டு இந்த இவனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஓத மாட்டாங்க, அவன் ஓதாமே ஆக்கிரு, எல்லாரையும் ஓதாம ஆக்கிரு, அப்படி தூண்டிட்டே அவனுங்கள இந்த உலக ஆசோக்கமே உன் பக்கமே எடுத்துக்கிட்டு போயிரு என்று ஷைத்தானுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். யாருக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா? அவனுக்கு வேண்டியது இஸ்லாத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் உண்மையான யார் மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தூதரையும் இந்த கித்தாப் இந்த புத்தகத்தை அனுப்பி வச்சான். அல்லாஹ் வேலை பார்த்தீங்களா? தூண்டுவதற்காக நாம் ஷைத்தானுங்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இது முக்கியமான விஷயம். என்பதை நீர் பார்க்கவில்லையா? நபிட்டே கொடு சார். நபி அனுப்புனது கித்தாபை கொடுத்து இந்த கித்தாபை மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், இந்த புத்தகத்தை இந்த குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்டுங்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த ரசூலே கூப்பிட்டு எப்பா ஷைத்தானே உனக்கு எதிராக நான் பேச சொல்றேன் பார்த்தீங்களா, நபியை பார்த்தீரா, உனக்கு விரோதமாக இந்த ஷைத்தானே தூண்டிருக்கிற பார்த்தீங்களா என்று ரசூலை பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ரசூல் எதுக்கு கொண்டாந்து தான் உங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனை எது கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் யாருன்னு தெரியும், என்ன காரணத்திற்காக உலகம் படைக்கப்பட்டது, என்ன செய்யணும்னு தெரியும். செய்ய வேலை பார்த்தீங்களா? யாரை செஞ்சு நல்லா இருப்பான்? ஷைத்தானை செஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்து விட்டு சேர்ந்து அவன் அங்கே உட்காந்துக்கிறான், இன்னொருத்தர் உட்காந்துக்கிறான், இங்கே இப்படி உட்காந்துக்கிறான், இந்த பெரு கூட்டம் உட்காந்துருக்கு, ஷாஃபியின் கூட்டம் உட்காந்துருக்குது, ஹனஃபியின் கூட்டம், எல்லாத்தையும் கேட்டு குட்டுச்சேராய் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நாங்கள் செய்யறது போயிட்டு குர்ஆனை தொடாமல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்பதை பார்த்தீரான்னு கேட்டுக்கிறேன். நான் அனுப்பிச்சிட்டுக்கிறேன், பார்த்து நம்பியை பார்த்தீங்களா என்று கேட்டேன்னு சொல்லுவேன். இப்போ பார்த்து இந்த ஆயத்தை என்ன பார்த்து சொல்ல போறீங்க? இப்போ ஷைத்தான் நம்ம உட்காந்துறான்ப்பா, எது ஓத விடாம 221 அடைய விடாம காப்பாத்து கத்துக்கிறான். பண்ணீங்க கொஞ்சம் நீ அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? 221 பிரகாரம் அந்த கித்தாபை நீங்க அல்லாட்ட வாங்கவே கூடாது. அதுக்கு என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் தான் நீங்கள் அந்த 221 படி அல்லாஹ்விடமிருந்து கித்தாபை அடையவில்லை. ரொம்ப சிம்பிள். சரி, வேலை பார்த்தீங்கல்ல. இப்போ ரசூல் என்ன செய்யாது? நீ என்னத்தையும் ரசூல் பாருங்க, நீ என்னத்தையும் செய்ய, நீ என்ன 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 செஞ்சு அதை செஞ்சு போயிடுறேன், அவ்வளோதான். ஓவேல் நீ செய்ய செய்து அவளே செஞ்சு நான் ஏன் நான் செய்ய சொல்லிட்டு போயிட்டான். புரிஞ்சுதா? ரசூல் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன எல்லாம் கூப்பிட்ட தூதரா நபி ஏற்படுத்தின புத்தகத்தை கொடுத்த மக்கள் சொல்ற நீனே இப்படி அவனை எனக்கு அகைன்ஸ்டா தூண்டி விட்டுன்னா இப்படி நான் பயன் பண்றதுன்னு அப்பெல்லாம் ரசூல் ஒன்றும் சொல்லலை. உன் வேலையை நீ செய்ய, ஷைத்தா வேலையை செய்யிட்டு நான் என் வேலையை செய்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் போயிட்டார். நீ என்ன தேசியம் போயிட்டார் தெரியல. ரசூல் பற்றியெல்லாம் இப்போ செய்யலாமா? என்னை அனுப்பிவிட்டு எனக்கு விரோதமாக செய்யுன்னு கேட்டார். அவனுக்கு
நான் ஏன் நீ அனுப்பு, நான் பார்க்கணும், நீ செய்து அனுப்பு, அதே நான் பார்க்கணும், பார்த்தீரான்னு கேட்குறேன், நான் ஏன் பார்க்கணும். அதாவது ரசூல் சொல்லிட்டாப்பா. எப்படி போது பார்க்க குரான். இப்போ சர்வசாதாரணம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். 34:20 படியும் 19:83 படியும் எப்படி நடந்துருக்கு பார்த்தீங்களா? அவனை தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுறான் அல்லாஹ். நீ அவனை மீறி வந்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதி ப்ரூஃப் இப்படி காட்டுறேன்டா தான் வேலை அப்படின்னு சொல்கிறான். இந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ சிராஜ் சாஹிப் படிச்சு காட்டினார, அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அது உண்மை என்றே ஏற்பவரும் இவர்கள் தான் முத்தகீன்கள் படிச்சு காட்டினாரு. என்னாச்சு? ஒன்னா எதுவும் செய்ய முடியாத தம்பின்னு செய்தான் அவன் பதில் சொல்லிட்டான். அது தவிர மனிதன் கம்னு காட்டான். நீ எதுவும் செய்ய முடியாது, உண்மையெல்லாம் யார் படுத்த முடியாது, அது உண்மையாக்க ஒன்றா முடியாது, உனக்கு கூட ஓத தெரியல என்று செய்து நம்ம சொல்கிறாப்ப. இவன் மனுஷன் அந்த மக்கு மனிதன். ஆமாம் உண்மைதான், என்னை அல்லாவுடைய பிரதிநிதியாக படைச்சையும் முழு மக்கா உட்காந்துருக்கலாம். எதுக்கு லாய்க்கலாம் உட்காந்து? அதான் அல்ல போய் நான் படைச்சேனே, எனக்கு பிரதிநிதியாக படைச்சேனே, இந்த மாதிரி செயல்படுத்திருக்கானவன் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ எவ்வளோ வேலை செய்ய, ஒரு அடித்து ஒரே அடியெல்லாம் சேர்த்து அடிச்சு நொறிக்கலாம், இந்த மாதிரி போய் அவனுக்கார விழுந்து கிடக்கிறீடான்னு அவனை சொல்கிறான். இப்போ என்ன செய்ய போறீங்க? இதான் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த கூட்டம் இருக்கிற உலக கூட்டம் அவ்வளவு அழித்து விட்டு புதிய படைப்பை, புதிய சமுதாயத்தினரை, புதிய மனிதர்களை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகையால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரை அழித்து விட்டு புதிய மனிதர்களை அவன் கொண்டு வருவான். அது எந்த சந்தேகமும் கிடையாது, நடந்தே தீரும். இது நடந்த பின்னர் தான் என்ன நடக்கும்? இது நடந்த பின்னர் தான் என்ன நடக்கும்? யார சொல்லுங்க பாப்பா. இது நடந்த பின்னர் புதிய சமுதாயத்தினரை கொண்டு வருவான், புதிய மனித குலத்தை கொண்டு வருவான். இது நடந்த பின்னர் தான் இது நடக்கும். உலகம் அழியும். ஆக உலகம் அழிவதற்கும் இது நடந்தால்தான் அது உலகம் அழியும். ஆகவே வெயிட் பண்ணலாம். நம்ம அழிஞ்ச பிறகுதான் புதிய மனிதர்கள் வந்து அவர்கள் உண்மையான மூமின்களாகவும் முஸ்லிம்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து இருப்பார்கள். அவர் வளர்ந்த பின்னர் தான் இந்த உலகம் அழிச்சு இந்த நிகழ்ச்சி நிகழும், உலகம் அழிவு நிகழ்ச்சி நிகழும். சரி, இப்பொழுது இதுவரை பேசியதை கொண்டு நீங்க சிந்தனை செய்யுங்கள். வேற என்ன இப்ப பேசுங்கப்பா. இப்ப மீட் ஆன் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுறவங்க பேசுங்க, நான் கேட்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. நீங்க யாரும் என்ன பேசுற பேசுங்க. ஒன்றும் வரல. சரி, உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒன்று தர்றேன். ரொம்ப முக்கியமான கேள்விகள் அது. ஒவ்வொரு 3 கேள்வி கேட்குறப்ப மட்டும் ஒவ்வொரு கேள்விக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விஷயம் என்ன, அதுக்கு உண்டான ஆயத்து என்ன, நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு சப்போர்ட், அதுக்கு ஆதாரமாக ஆயத்தை காட்டி விளக்கத்தை சொல்லி பதில் சொல்லணும். மற்றவங்க மாதிரி பேசுறாதீங்க. என்னவென்று உங்களுக்கு தெரியாது. குர்ஆனில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் கேட்க போறேன். 3 விஷயம் நான் கேட்குறேன். பதில் சொல்ல தயாரிக் கொள்ளுங்கள். நோட்டு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். முதல் கேள்வி, முதல் நம்பர் 1 கிப்லா. எழுதுகிறேன், கிப்லா எழுதுகிறேங்க. இதனுடைய அர்த்தம், இதனுடைய விஷயம், இதை எப்படி நிறைவேற்றுவது, இந்த கிப்லா எதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான், இவ்வளவு விஷயம் இருக்குது. இதுக்கு நீங்கள் குர்ஆன் ஆதாரத்தோட விஷயத்தை பேசுகின்ற பதிலுக்கு
ஆதாரம் ஒழுங்காக இருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் விட்டுடுங்க, நம்ம தவறாக சொல்ல வேண்டாம். நம்பர் 2 காபா. இந்த விஷயம் என்ன, என்ன காரணத்துக்காக காபா ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, முழு அர்த்தம் விளக்கம் என்ன, இது சம்பந்தப்பட்ட ஆயத்து என்ன என்பதை சொல்லுங்கள். நம்பர் 3 அகபா, AKABA, அகபா. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த 3 விஷயங்களும் இந்த குர்ஆனில் இருக்கின்றன. இதற்குண்டான பதிலை ஒழுங்காக சொல்லுங்கள். இதற்கு நீ கிப்லாவுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது, சொல்லிடுறேன். காபா என்ன விஷயம் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதை படித்தாவது நீங்க சொல்லலாம். அகபா இந்த விஷயத்தையும் நீங்க சொல்லுங்கள். இந்த 3 விஷயம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அல்லாஹ் கிருபையால சொல்லுங்க. இப்போ இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நீங்க ஓதுற முறையில் தான் மிக்க திருத்தமும் கவனமும் வேண்டும். ஓதுற முறையில் இன்னும் நீங்கள் சரியாக ஓதிக்கொள்ள பழகவில்லை. அந்த 41:22க்கு பாருங்க, இன்னைக்கு தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. சும்மா மேலோட்டம் ஓதிக்கொண்டு போறது எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி மாறுங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முடிய போகின்றது. இப்ப இன்னைக்கு இறந்தா அனைவருக்கும் நரகம் தான், எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இறந்தா நடந்துச்சு. அந்த நரகத்தை பத்தி எந்த பயம் யாருக்கும் இல்லை. அதனாலதான் சிரத்தை எடுக்கவில்லை, முயற்சி எடுக்கவில்லை, எதையும் செய்யவில்லை. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்மில்லாஹ் புதிய விஷயத்தோடு வருகின்றேன். அல்லாஹ் கிருபை செய்வான். நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னும் 2 கேள்விகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேன். அதையும் குறிச்சிக்கிறங்க. குறிச்சிக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. தன்மார்களே தன்மைமார் அனைத்துக்கும் அல்லாஹ் கிருபை செய்வான். நம்ம அனைவரையும் அல்லாஹ் தான் வழியை செலுத்தணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைத்தால் அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். நீங்கள் ஒத்துழைக்காட்டு அவன் போயிட்டான், செய்தி அனுப்பிச்சுட்டு அவன் போயிட்டான். இப்போ நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு எப்படியோ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு நாம் வருவோம். நிச்சயமா மூமினாக ஆகுவோம். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், குர்ஆனை கற்றுத் தருவான். நிச்சயமா அவனுடைய வழியில் நாம் செல்லுவோம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்